பழைய கோட்டைக்கு அருகே இருந்த ஒரு சிறிய கிராமத்தில் நிழல்மலையில் புதையல் இருக்கிறது என்ற கதையை அனைவரும் கேட்டிருந்தார்கள். ஆனால் யாரும் அதை தேடி சென்று திரும்பி வந்ததில்லை. அந்த கதையை உண்மையாக்க நினைத்தான் இளம் வரலாறு ஆராய்ச்சியாளர் ஆதித். ஒருநாள் கோட்டையின் அடித்தளத்தில் தூசியில் புதைந்திருந்த ஒரு பழைய செப்பேட்டை அவன் கண்டுபிடித்தான். அதில் விசித்திரமான குறியீடுகள் மற்றும் ஒரு வரைபடம் இருந்தது. சூரியன் மறையும் இடத்தில் தொடங்கு, நிழல் காட்டும் வழியை பின்தொடர் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. ஆதித் தன் தோழி நந்தினியுடன் நிழல் மலையை நோக்கி பயணம் தொடங்கினான். மாலை சூரியன் மறையத் தொடங்கியபோது மலை ஒரு பெரிய உருவம் போல நிழல் வீசியது. அந்த நிழல் காட்டிய பாதையை அவர்கள் பின்தொடர்ந்தனர். காடு அமைதியாக இருந்தாலும் ஒவ்வொரு அடியிலும் அபாயம் ஒளிந்திருந்தது. ஓரிடத்தில் பழைய கல் தூண் ஒன்று இருந்தது. அதில் 3 சின்னங்கள், நெருப்பு, நீர், காற்று செதுக்கப்பட்டிருந்தன. அவற்றின் கீழ் ஒரு புதிர். முதலில் எரியும் சக்தி, பின்னர் சுத்திகரிக்கும் நீர், இறுதியில் சுவாசம் தரும் காற்று. ஆதித் சிந்தித்து அருகிலிருந்த தீப்பந்தத்தை ஏற்றினான். அதன் ஒளியில் மறைந்திருந்த ஒரு பாதை தெரிய வந்தது. அடுத்ததாக அருகே ஓடிய சிற்றோடையின் நீரை கல்லின் மேல் ஊற்றியதும் கல் மெதுவாக நகர்ந்தது. இறுதியில் மலையின் வாயில் வழியாக வீசிய காற்று ஒரு ரகசிய கதவை திறந்தது. உள்ளே சென்றபோது அவர்கள் பார்த்தது தங்கக் குவியல்கள் மட்டுமல்ல, அங்கே பழமையான நூல்கள், அறிவு குறிப்புகள் மற்றும் அந்த நிலத்தின் வரலாறு இருந்தது. ஒரு கல்வெட்டில் இவ்வாறு பொறிக்கப்பட்டிருந்தது: அறிவை காக்கும் இதயத்திற்கே உண்மையான புதையல் கிடைக்கும். ஆதித் தங்கத்தை எடுத்து செல்லவில்லை. அவன் அந்த அறிவு புதையலை வெளியுலகத்திற்கு கொண்டு வந்தான். அன்று நாளிலிருந்து நிழல்மலை ஒரு பயங்கர இடமாக இல்லாமல் அறிவின் சின்னமாக மாறியது. ஆதித் உணர்ந்தான், உண்மையான புதையல் தங்கமல்ல, அது மனிதகுலத்தை உயர்த்தும் உண்மை.